தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி அவர்கள், கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698851126. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாலசோமசுந்தரம் ஐயா வந்திருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சில வலிகள்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம்ங்க ஐயா. வணக்கம். நீண்ட நாளாக கழுத்து வலி இருந்ததுங்க, கால்லையும் வலி இருந்தது, தோல் வலி இருந்தது. இதெல்லாம் இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு மாதம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு இப்போ பரவாயில்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குது. வலியெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுது. முந்தி மாதிரியெல்லாம் வலி இல்லை, நல்ல முறையாக இப்போ வலி இல்லாமல் நல்லா இருக்குங்க. சரி சரி. வணக்கம். ஐயா பார்த்தீங்கன்னா பாதத்தில் ரொம்ப வலி இருக்குது, அதே மாதிரி தோள்பட்டை வலி, குடைச்சலாக இருக்குது, தாங்கவே முடியாத வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் அக்குபஞ்சர் நீடில் சின்னதாக இருக்கும். அந்த ஊசிகளை வைக்கும்போது வலி கூட பெருசாக தெரியாது. அப்போ அந்த சின்ன சின்ன நீடில்ஸ் அந்த இடத்துல வைக்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது யூரிக் ஆசிட் மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அதெல்லாமே சரியாக ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வெளியே வந்த உடனே வலி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ அருமையாக கேட்கும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை வலிகளுக்கும் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்புல இருக்குது. புள்ளிகளை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது நிறைய வலிகள் அருமையாக சரியாகும். தலைவலிக்குன்னு சில இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்கும், கழுத்து வலிக்குன்னு இருக்கும், அதே மாதிரி பாதத்தில் வர்ற வலிகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்கங்கே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே ஏதாவது கழிவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வெளியேறிடும். உடம்புல ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்குதுன்னா அதெல்லாம் சீராக எடுத்து விடும். அதே மாதிரி உங்களுக்கு வயசாக பார்த்தீங்கன்னா மூட்டுகளுக்குள்ளையெல்லாம் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சைனோவியல் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கூட நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. எலும்புகளுக்கு எனர்ஜி பண்ணுறதுக்கு அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்புலேயே இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது இந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மூட்டுகளில் யூரிக் ஆசிட் இருந்ததுனாலும் எல்லாமே சுத்தமாக வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு நிம்மதியாக வலிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் உதவும். இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா இதுலேயே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவ முறை இது. பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வர்ற அத்தனை நோய்களுக்குமே, சுகர், பிபி, தைராய்டு எல்லாத்துக்குமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் அருமையாக சரியாகும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்கிற மாதிரி வகுப்புகள் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே அந்தந்த புள்ளிகளை இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். ஈஸியாக புரியும். எல்லாருமே தமிழில் எழுதி படிக்க தெரிஞ்ச எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ எளிமையாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே டச் கொடுத்து நிறைய வழிகளை சரிப்படுத்திக்க முடியும். இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. அதே மாதிரி நேரடியாக வர்றதுனால வரலாம். இல்லைன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிமையாக அந்த வகுப்புகள் கலந்துக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே வர்ற நோய்களை எளிமையாக சரிப்படுத்திட்டு நோய்கள் இல்லாமல் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். இந்த வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரொம்ப அற்புதமான வகுப்புகள். ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அருமையான விஷயங்கள் இதில் நிறையவே இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணி நோய்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு அற்புதமான வழிகளும் இருக்குது. பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எரிச்சல்,
எரிச்சல் வலி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா எரிச்சலோட கூட்டின வலி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். தீ மாதிரி எரியுதுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு, பார்த்தீங்கன்னா மூட்டுகளுக்குள்ளே அப்படியே தீ பிடிச்சி எரியிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த எரிச்சலோடு வர்ற வலிகள் அருமையாக சரியாகும். மூட்டுகளுக்குள்ளே யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் வந்து யூரிக் அமிலம்னு சொல்லிட்டு அது போய் உள்ளே தேங்குது அப்படின்னா இந்த மாதிரி தீ பிடிச்சி எரியிற மாதிரி ஒரு வலி வரும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லித்தர மாதிரி மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மூட்டுகளுக்கு உள்ளே இருக்கிற யூரிக் ஆசிட் எல்லாம் வெளியில் வந்துடும். அதை கவுட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அருமையாக சரியாகும். அதுக்குண்டான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கட்டை விரல் நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முழி இருக்கும். இந்த முழிக்கு பின்னாடி இந்த குழியில், அதாவது இந்த முழி நேர் பின்னாடி சென்டரில் குழி மாதிரி இருக்கும். இதில் வந்து K3 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது எலும்புகளுக்கு எனர்ஜி பண்ணக்கூடிய புள்ளி. இந்த பாயிண்டில் உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து எலும்புகள் வந்து நம்ம போன் எனர்ஜி ஆகும். காலில் 2வது 3வது விரலுக்கு இடையில் ST44 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து வலி நிவாரண புள்ளி. ரொம்ப வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எந்த வலினாலும் சரி இந்த பாயிண்டில் நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு அதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கணும். பண்ண வலி குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வலது காலில் பண்ணால் ரொம்ப நல்லா கேட்கும். 4வது 5வது விரலுக்கு இடையில் இந்த இடத்துல GB43 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து எரிச்சலோடு வர்ற வலியை சரிப்படுத்தும். பித்தப்பையில் இருக்கிற பித்தத்தையெல்லாம் வெளியே தள்ளிடும். உடம்புல பித்தம் அதிகமாக இருந்தாலும் இது சரி பண்ணும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க. நல்ல இந்த எரிச்சலோடு இருக்கிற வலி வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சுண்டு விரல் ஓரத்தில், இந்த ஓரத்தில் UB67 அப்படிங்கிற கழிவை வெளியே தள்ளுற புள்ளி இருக்கும். அதையும் இந்த மாதிரி, அதாவது இந்த சுண்டு விரல் நகக்கண் ஓரத்தில் UB67 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த யூ மாதிரி வளையிற இடத்துல நகக்கண், இது கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய புள்ளி. அதனால் இதையும் இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க. கழிவுகள் இருந்ததுன்னா வெளியேறி, உடம்புல எந்த கழிவுகள் இருந்தாலும் வெளியே தள்ளக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சோம்னா இந்த உச்சியில் மேடு மாதிரி இருக்கும். இது வந்து LI4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வலி நிவாரண புள்ளி. வலி இருந்ததுன்னா இந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல வலி இருந்தாலும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. 2 விரலையும் லைட்டாக விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணோம்னா நல்ல வலிகள் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்டையும் மசாஜ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு 3 நிமிஷம். நான் சொல்லித்தந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையுமே நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வலிகள் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். நம்ம காலில் பார்த்திங்கன்னா உள் பக்கம் கட்டை விரல் நேர் பின்னாடி மேலே வந்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது முழங்கால் மடிப்பு ரேகை முடிகிற இடத்துல இங்கேருந்து செங்குத்தாக கொஞ்சம் மேலே வச்சுக்கணும். இங்கே வச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா LIV8 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது எரிச்சல், உடம்புல எந்த இடத்துல எரிச்சல் வலி இருந்தாலும் சரி பண்ணும். அப்போது இந்த எரிச்சல் இருந்ததுன்னா எந்த இடத்துல எரிச்சல் வந்தாலும் சரி, அதே மாதிரி மனசில் யாராவது பார்த்து எரிச்சலாக வந்தாலும் இந்த பாயிண்ட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் உணர்வுகள், எரிச்சலுடன் கூடிய வலி எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. இந்த LIV8ஐயும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த நான் சொல்லித்தந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எளிமையாக பண்ணிக்கலாம். இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. பயப்படாமல் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மசாஜ் பண்ணுங்கள். அருமையாக எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ. வணக்கம்.